மற்ற நாள்லாம் அலாரம் வச்சாலும் முழிப்பே வராது. இந்த சண்டே அன்னைக்கு மட்டும் ஏன் தான் முழிப்பு வந்துச்சுன்னு தெரில. அவ்வளோ காலையிலே நேரமாக எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ண தெரியாமல் படம் பார்த்துட்டு இருந்தேன் காலையே. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஸ்மூத்தி போட்டு வந்து கொடுத்தாங்களா, அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட்டு வச்சு இந்த பழைய சாப்பாடு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வேறு மேகி பண்ணித்தான், நூடுல்ஸ் பண்ணித்தான் ஒரே இடம் வேறு. சரி பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு என் மாமியாருக்கு தோசையும் தக்காளி தொக்கும் பண்ணியாச்சு. அவங்களுக்கு நல்லா பேக் பண்ணி டப்பாலெலாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு சரி நூடுல்ஸில் பங்கு பிரின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் உட்காந்துக்கிட்டோம். நான் வந்துட்டு ஆக்சுவலி பேச்சுலர் ரூமில் இருக்கப்போ நூடுல்ஸ் இல்லைனா என்ன ஆயிருப்பேன்னு தெரில. அப்படியே நூடுல்ஸாக சாப்பிட்டு ரொம்ப உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன். அதனால் நான் 1.5 வருஷமாக சாப்பிட்றதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 1.5 வருஷத்தில் சாப்பிட்ற 2வது 3வது நூடுல்ஸ் தான் இதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு படம் பார்த்தோம். லஞ்சுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு வெளில வந்தால் இந்த பாவம் டாமி வேறு பட்டாசு வெடிக்கிறதுக்கும் அதுக்கும் அலைஞ்சிட்டு இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அதனால தான் நான்வெஜ் சமைக்கிறப்ப ரத்தக்காவு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, வெஜிடேரியன் சமைக்கிறப்ப தேவையில்லாமல் ரத்தக்காவு கொடுத்து ஒரே அவமானமாக போயிடுச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் ஜூஸ் ஊற்றி கொடுத்தாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி நிறைய ரெஃபர் பண்ணி பிரியாணிலாம் நான்வெஜ் இல்லையா அதனால் பண்ண முடியாது, வெஜ்லேயே வந்துட்டு விதமாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு எம்டி குஸ்கா ஒன்று சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நானும் யூடியூப்பில் அத்தனை வீடியோ பார்த்தேன். பிரியாணி பண்ணால் தக்காளி சாப்பாடு ஆகுது, தக்காளி சாப்பாடு பண்ணால் நல்லா கருகி போயிடுது, என்னடா கதை இது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பரவாயில்ல எது வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிண்டி மூடி வச்சுட்டேன். சாவாரிசிலாம் போட்டு கடைசியில் பார்த்தா வெள்ளை கலரில் இருந்துச்சு. அப்புறம் அடியில் தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு போல். அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அப்புறம் வழியாக சாப்பிட்டாச்சு.